dear friends, welcome to our channel The Stimulating Crafts by Nagu. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing good. இன்னைக்கு நம்ம செய்ய போற craft the Decoupage bottle art. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்த பாட்டில் ஆர்ட் இது. இதோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தோம்னா 17th செஞ்சுரியில் ஃப்ரெஞ்ச் பீப்புள் அவங்களோட கேபினெட்ஸ், லேண்டன், விண்டோஸ், கபர்ட்ஸ் இது எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 12th செஞ்சுரியில் சைபீரியன் ட்ரைப்ஸ் இந்த ஆர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ட் அப்படிங்கிறனால அந்த டிஷ்யூவை எப்படி கட் பண்ணணும் அண்ட் ப்ராஜெக்டில் எப்படி அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஆர்ட்டை செய்யலாம். அண்ட் பாட்டிலில் தான் செய்யணுங்கிறது கிடையாது, நீங்கள் எந்த மெட்டீரியலில் வேணாலும் இந்த ஆர்ட்டை செய்ய முடியும். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. டெக்கோபேஜ்ன்றதுனால பாட்டில் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3 லேயர்ஸ் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ஒரு லேயரும் காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த லேயர் நம்ம வந்து போடணும். இது வந்து ப்ரஷ்லையும் நம்ம பண்ணலாம், பட் ப்ரஷில் பண்ணும்போது டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பாட்டிலாக வச்சுக்கோங்க. இது எனி கைண்ட் ஆஃப் பாட்டிலாக இருக்கலாம், இல்லை எனி மெட்டீரியலாக இருக்கலாம். உட்டனில் கூட நீங்கள் பண்ணலாம், ப்ளைவுட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி ஃபுல் பாட்டிலையும் நம்ம கவர் பண்ணிக்கணும். நான் பேஸாக இப்போ வந்து ஒயிட் கலர் எடுத்து பண்ணுறேன். நீங்கள் என்ன கலரில் பிக்சர் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு என்ன பேஸ் பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த கலரில் பண்ணிக்கோங்க. எந்த இடமும் பாக்கி இல்லாமல் இப்போ எல்லா இடத்தையும் நான் டேப் பண்ணிவிட்டு 3 லேயர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் லேயர் அடித்து முடிச்சாச்சு. இந்த லேயர் காஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு எங்கெங்கே கேப் தெரியுதுங்கிறதே தெரியும். இப்போவே கொஞ்சம் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் அதனால தான் ஒரு லேயரும் காஞ்சதுக்கப்புறம் அடிக்கணும்னு சொல்கிறது. நம்ம இதுக்கு மேலேயே திருப்பி அடித்தோன்னா நமக்கு வந்து தெரியாது. அண்ட் ஒரு லேயரும் அடிக்கிறது தின் லேயராக போடுங்க, ரொம்ப திக் லேயராக பண்ணாதீங்க. இப்போது நம்ம இது மேலே 3 லேயர்ஸ்க்கு பெயிண்ட் அடித்து முடிச்சு இது வந்து காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே டெக்கோபேஜ் டிஷ்யூ எப்படி பேஸ்ட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி எடுத்திருக்க கலர் ஷீட் வந்து இதுதான். இப்படி வந்து நல்ல ஹேண்ட்கீ மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு பார்க்க ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 ஷீட் இருக்கும். ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா டேர் ஆயிரும். இல்லை ஒரு லேயர் வருது தெரியுதா? இந்த மாதிரி நமக்கு வந்து மேலே இருக்க டிஷ்யூவை மட்டும் நம்ம வந்து எடுக்கணும். பார்த்து பத்திரமா எடுங்க. ஓகே, ஸோ இப்போ 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஓகே, சில இதில் 2 இருக்கும், சில இதில் ஒரு லேயர் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ வந்து 1 தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில் 2 இருந்தது. ரொம்ப பார்த்து பத்திரமா ரிமூவ் பண்ணுங்கள். இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஷீட் நமக்கு தேவையில்லை, இதுதான் நமக்கு வேணும். இது பிரிண்ட் இருக்கிறது தான் நமக்கு வேணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சி நம்ம வந்து இதை கட் பண்ணணும். இதை அப்படியேவும் வந்து நம்ம வந்து மேலே வச்சு பேஸ்ட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து நான் பாட்டில் எடுத்துருக்கனால நான் இமேஜை மட்டும், எனக்கு என்ன பிக்சர் வேணுமோ நான் அதை மட்டும் கட் பண்ணி கிளாஸ் மேலே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இது கட் பண்ணுறதுக்கு 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கணும். நல்ல தின்னான ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த ப்ரஷ்ஷை வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு இமேஜ் வேணுமோ அந்த இடத்துல இப்படி தண்ணியை வச்சுட்டே வந்தோன்னா அது வந்து உறிஞ்சு வரும்.
ஸோ அப்படியும் கட் பண்ணலாம். நான் அதில் ஒரு இமேஜ் இப்படி கட் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு கேமராவில் தெரியணும்னு இப்படி கையில் நல்லா தூக்கி பிடிச்சி பண்ணுறேன். பட் நீங்கள் பண்ணையில் நல்லா கீழே வச்சு வசதியாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இது வந்து சிசர்லனா கொஞ்சம் நம்ம ப்ரிசைஸ்டாக கட் பண்ணணும். இது கொஞ்சம் ஈஸியான டெக்னிக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு சிசரில் கட் பண்ணுறது ஓகேனா நம்ம வந்து அதையும் பண்ணலாம். எனக்கு இப்படி கையிலேயே பிடிச்சிட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று வச்சுட்டு டிஷ்யூலேருந்து அந்த இமேஜை வந்து நம்ம பிரிக்கும்போது டுவர்ட்ஸ் த இமேஜ் வந்து பிக்காதீங்க. இந்த மாதிரி நீடில் ஆர் வந்து டூத் பிக் யூஸ் பண்ணும்போது இமேஜ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் அவே ஃப்ரம் த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுங்க. ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இமேஜையும் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அது ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சின்ன பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றனால. அண்ட் வந்து எனக்கு இந்த பாட்டிலுக்கு ஒரு இமேஜ் போதும்னு தோணுச்சு. ஸோ நான் ஒன்று வைக்கிறேன். இன்கேஸ் 2 வேணும்னா உங்களுக்கு பாட்டில் ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பிக்சர் வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எங்கே வேணும், எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு பிளான் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி வேணும்ன்ட்டு. இது மேலே நம்ம வந்து மட்பாஜ் இல்லைன்னா ஃபெவிகால் அண்ட் வாட்டர் 2:1 ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணினதை வந்து அப்ளை பண்ணி இந்த டிஷ்யூவை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இது மேலே ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளோட மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து இப்படி இது பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒட்டுங்க, இல்லைன்னா வந்து ஈவனாக வந்து ஒட்டாது. அது மாதிரி இது மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்கள் கையிலையும் க்ளூ ஒட்டி இதுலேயும் க்ளூ ஒட்டி இருந்துச்சுன்னா இமேஜ் வந்து பிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கும்போது இந்த இடத்துல எங்கேயாவது சுருக்கம் விழுகிற மாதிரி வரும் நம்ம பாட்டிலில் பண்ணுறனால. அப்படி சுருக்கம் விழுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அப்படி ஒட்டிட்டு அந்த சுருக்கம் விழுகிற இடத்த இப்படி பிடிச்சி பிஞ்ச் பண்ணி இப்படி பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு ஒரு சிசர் வச்சு லைட்டாக மேலே அந்த தூக்கிட்டுருக்க பாட்டை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கிட்டுருக்க அந்த மாதிரி ஒரு சுருக்கம் மாதிரி வந்தது வந்து ரொம்ப வந்து அசிங்கமாக வராது. இப்போ இந்த ஓரத்தெல்லாம் இதுக்கு மேலே இமேஜுக்கு மேலே போடுற லேயர் வந்து நீங்கள் திக்காக போட்டுக்கலாம், ஒன்றாகாது. பட் ஆனால் இதுக்கு ஓரளவுக்கு காய விடுங்க, அதுக்கப்புறமாட்டி மேலே லேயர் போடுங்க. டிகோபேஜ் அப்படிங்கிறதே வந்து கட்டிங் அண்ட் பேஸ்டிங் தான் அதோட மீனிங். அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஸோ வந்து நம்ம எப்படி நீட்டாக கட் பண்ணுறோம் அண்ட் அதை வந்து நம்ம எப்படி பாட்டிலில் வந்து ஒட்டியிருக்கோன்னு தெரியாத அளவுக்கு ஒட்டுறோமோ அதுதான் வந்து இதோட ஆர்ட்டோட ஸ்பெஷல். ஸோ வந்து நம்ம ஒட்டினதே தெரியக்கூடாது. இந்த பாட்டில்லையே பெயிண்ட் பண்ணின மாதிரி ஒரு லுக் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை லேயரை கொஞ்சம் காய வைக்கிறேன். காஞ்சதுக்கப்புறமாட்டி நம்ம மேல் லேயர் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போவே அப்ளை பண்ணால் சம்டைம்ஸ் பிஞ்சு போயிடும். ஸோ வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட டெக்கோபேஜ்
ஷீட் டிஷ்யூ ஒட்டினது வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்படியே இது மேலேயே வந்து க்ளாஸ் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம். பட் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது, ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம இது மேலே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஏதாவது பெயிண்ட் பண்ணுறது, இல்லை ட்ரா பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஷீட்ஸை திருப்பி இந்த சைடு ஒட்டின மாதிரியே இங்கே ஒட்டுறது, அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். நம்ம ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே நம்ம வந்து இது காஞ்சோனையும் நம்ம வந்து மட் பவுச் வந்து பெயிண்ட் பண்ணலாம். இப்போது ஃபைனலாக நம்ம இது மேலே வந்து மட் பவுச் லேயர், அப்படி இல்லைன்னா நம்ம ஃபெவிகால் வச்சு ப்ரிப்பேர் பண்ண அந்த லிக்விடை வந்து இது மேலே நம்ம இப்படி ஈக்குவலாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரஷ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம வந்து மட் பவுச் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேயர் வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க, ஏன்னா இதுதான் வந்து சீலண்ட் மாதிரி நமக்கு வந்து இருக்க போகுது. இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் இப்படி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து இது நல்லா ட்ரை ஆனோனையும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக இதே மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மட் பவுச் நம்ம அப்ளை பண்ணது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் நல்லா க்ளாஸி லுக் வந்து இருக்குது. நல்லா ரிங்கிள்ஸ் இல்லாமல் மட்டும் இந்த டிஷ்யூவை வந்து பேஸ்ட் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் லேயராக வச்சு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமான ரிங்கிள்ஸ் வராது. எனக்கு இந்தளவுக்கு இது லுக் இருந்தால் போதும் அப்படின்றனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் இன்னும் டெக்கரேட்டிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பாட்டிலில் எப்படி டெக்கோபேஜ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இனி அப்கமிங் வீடியோஸில் நம்ம வேறு மெட்டீரியல்ஸ் மேலே டெக்கோபேஜ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். டெக்கோபேஜ் பாட்டில் ஆர்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுல. ஸோ ட்ரஸ்ட் மீ, இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப சுலபமான விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கிராஃப்ட்ஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். See you next time. Take care. Bye-bye.